எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல ஒரு சூப்பர் எபிசோடோட சூப்பர் ஸ்டாரோட எபிசோடோட நாக் அவுட் ஃபுல் டீம் வந்துட்டோம். ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். திருப்பியும் வழக்கமா சொல்ல டிஸ்கிரைமர் சொல்லி ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் வந்து எங்களுடைய கருத்துக்கள். எங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம், பிளாக் பஸ்டரான படம். சில சமயம் பிடிக்காம இருக்கலாம். டிட் ஒர்க் ஃபார் அஸ், மே ஹவ் ஒர்க் ஃபார் யூ. அது ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். பட் இது வந்து நாங்கள் பார்த்த எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் இது பண்ணுவோம். சில இது காலேஜில் பார்த்துருப்போம், சில இது முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் எங்களோட இது பண்ணுறோம். ஸோ நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிறப்ப வந்து நம்மெல்லாம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னமும் வந்து இப்போ கூலி வந்து அந்த பவர் ஹவுஸ் பாட்டெலாம் வந்து அப்படி ஹிட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. ஸோ அதனால் டிரான்செண்டிங் ஜென்ரேஷன்ஸு. ஸோ நிறைய படம் இருக்குது, அதை நம்ம இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். டோர்னமெண்ட் போகலாமா ராகுல் ப்ரோ? ஓகே, டன். மட்டும் முதலாளியும் வந்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய படம் இருக்குது, அதனால் நம்ம வந்து எப்பவும் 32 போடுவோம். ரஜினிகாந்த் அப்படிங்கிறனால 64 போட்டிருக்கோம். நிறைய படம் இருக்கிறனால நான் பில்லா அண்ட் தேரபவுட்லேருந்து தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப பழைய படம் நான் போகலை, அபூர்வ ராகங்கள் அந்த மாதிரி போகல. ஸோ அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். நாங்கள் விடுபட்ட படத்தையும் நீங்கள் கமெண்ட்டாக எங்களுக்கு போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டர் பாரத் மனிதன். மிஸ்டர் பாரத் வந்து சத்யராஜ், ரஜினிகாந்த். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமா, அது அது மனிதனும் நல்லா தான் இருக்கும். வெடிகுண்டெல்லாம் இந்த இதுல கட்டிட்டு நடந்துட்டு இருப்பாரு. கிரனேட் லான்ச்சர்லாம் அப்படி உள்ள இதுல அந்த படத்துல தான் இந்த ராக்கியோட இந்த ராம்போலாம் அந்த டைம் வந்த டைம். அது ராம்போவா ரஜினியா சில்வஸ்டர் ஸ்டாலினா ரஜினியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மனிதனோட போட்டி போட்ட படம் வந்து நாயகன். ஓகே, பட் இந்த இப்ப போட்டி போடுறது மிஸ்டர் பாரத். மிஸ்டர் பாரத் மிஸ்டர் பாரத் ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் அந்த டைம்ல நல்லா தான் இருக்கும். ஆனா மிஸ்டர் பாரத் வந்து வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே அப்படிங்கிற காவியங்கள்லாம் அந்த பாட்டா வந்துச்சு. சரி, இருந்தாலும் நீங்க மிஸ்டர் பாரத்தை ஜெயிக்க வச்சிட்டீங்க. ஓகே, அடுத்த மேட்ச் சிவாஜி த பாஸ் வர்சஸ் லிங்கா. சிவாஜி. என்ன லிங்கான்னு இப்படி சிரிக்கிறீங்க? கிளைமேக்ஸ் பிடிக்கலன்னா நீங்க எந்திரிச்சு போங்க அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னாரு. அந்த ஹாட் ஏர் பலூன் ஃபைட்டு கடைசியில ஞாபகம் இருக்கா ராகுல்? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க எந்திரிச்சு போங்க அப்படின்னாரு அவரு. ஒன் ஆஃப் த பேட் மூவிஸ் ஃபார் ரஜினிகாந்த். பிரிட்டிஷ் காலத்துல அவர் கலெக்டரா நடிச்சிருக்காரு ப்ரோ. சிவாஜி நீங்க கலெக்டர்னால நீங்க அதுக்கு தான் நீங்க வந்து இப்ப ராஜா லிங்கேஸ்வரனா? ரெண்டு கையில கையெழுத்து வேற. அந்த இது சந்தோஷமா இருங்கன்ற அந்த மீம். அது சம மீம். அது அந்த மாதிரி நிறைய மீம்கெல்லாம் சொந்தக்காரரான லிங்கா. சோனாக்ஷி சின்ஹா டெபியூ தமிழ்ல ஆசான் டேட் வரைக்கும் அதான் ஒன்லி மூவின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சிவாஜி வந்து ஒரு பெரிய படம். நம்ம சிவாஜி வந்து அதாவது ரிலீஸ் ஆன ஒரு நாளைக்குள்ள 3 வாட்டி நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். முதல் நாள் நம்மளாம் அந்த பூந்தமல்லியில் ஏதோ ஸ்பெஷல் ஷோன்னு கூட்டிட்டு போனாங்க நைட்டு. ஞாபகம் இருக்கா? யார் வந்தீங்கன்னு தெரியல. 40 பேர் போனோம். இன்னும் வந்து எல்லாரும் தானே போனோம் இல்லையா? நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கால் உடஞ்சிருச்சுன்னு கிரச்சஸோட போனேன் நான். ஓ, அது ஒண்ணு போனேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேவும் போனேன் திருப்பி தேவியில. அப்புறம் மட்டோட ஒரு தடவை போனேன். மட்டோட தான் போனேன்னு நினைக்கிறேன். இதுக்கு சத்தியம்ல தான் கூட்டிட்டு போச்சு மட்டு. சரி, ஓகே, இருந்தாலும் சிவாஜி தான். அப்போ சிவாஜி ஜெயிச்சிருச்சு. லிங்கா அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. ரொம்ப நன்றி. அடுத்த மேட்ச் நான் மகான் அல்ல ஜானி. நான் மகான் அல்ல. சரி, இப்ப ஜானியா நான் மகான் அல்லவா? நான் ஜானி. டேய், நான் மகான் அல்ல செம்ம படம்டா. பெரிய ஹிட் வேற. ஜானி ரெண்டு நான் மகான் அல்ல இஸ் a bigger hit. மட்டுக்கு வந்து நம்ம என்ன பேசுறோம்னே தெரியல. அது சொல்லுவாங்கல்ல, when they discuss the answer is whether sin theta or cos theta. When the answer is A, B or C, but your answer is 456. அதான். When they discuss the answer is sin theta or cos theta, me who wrote answer is 456. நான் மகான் அல்லடா. என்ன வெற்றி? மட்டும் வந்து இப்ப டைக்கு ஒத்துக்காதுடா. மட்டும் இப்ப நான் மகான் சொல்லலைன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். நான் மகான் அல்லவா? ஓகே, போங்கடா. ஜானியை தோக்கடிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே. நான் வந்து உண்மையா கண்டிக்கிறேன். சரி, அடுத்து ஊர்காவலன் தர்மதுரை. தர்மதுரை நல்லா இல்லையா? அப்போ தர்மதுரை கம்பேர் பண்றப்ப நீ சொன்ன
சரண்ராஜ் போன்ற பிரதர்ஸ் வந்து அவர் எப்படி ஏமாத்தி பிரதர் ம் பிரதர் எமோஷன்ஸ். அப்பவே அவர் சால்ட் அண்ட் பெப்பர் தாடியோட தான் ஆரம்பிப்பாரு. அப்படிதான். அப்ப 80s அது. லேட் அந்த 80s அந்த பழைய சேர், அந்த ஈசி சேர்ல படுத்துட்டு அந்த பேண்ட் அவுத்து விட்டு பாடுற அந்த பர்த்டே பாட்டுலாம் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. ம் ஓகே, தர்மதுரை. நல்லவனுக்கு நல்லவன், ராஜா சின்ன ரோஜா. ராஜா சின்ன ரோஜா தான் அனிமேஷன் அந்த டைம்லயே. ராஜா சின்ன ரோஜா தான். ராஜா சின்ன ரோஜா. ராஜா சின்ன anime- ரோஜா தான். நல்லவனுக்கு நல்லவன் என்னது? அந்த கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ரஜினியோட அந்த சிட்டுக்கு அந்த அந்த பாட்டு அது. ஓ யா யா. இல்ல 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 இதுதான் ராஜா சின்ன ராஜா சின்ன ராஜா ரோஜா. சின்ன ரோஜா அனிமேஷன் பாட்டுக்காக தானே சொல்ற நீ? இல்ல இல்ல அதுதானே நல்லா தான் இருக்கும் இந்த படம். இந்த குரங்கு வந்து இது பண்ணி குழந்தைங்க எல்லாம் போய் இது வச்சு பண்ணுவாரு விட்டுரும். அதானே. அதான், வின் அதான். டீசல் வந்து கடைசியா ஒரு படத்தை இந்த மாதிரி தான் நடிச்சாரு அவரு. அந்த மாதிரி டேய் Vin அந்த Diesel மாதிரி ஸ்டோரி தான்டா அது. அந்த ஒரு பசிஃபயர் மூவி. பசிஃபயர் பல இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி நிறைய வந்திருக்குல்ல. இதெல்லாம் அப்பவே பண்ணிட்டாரா தலைவர்? சரி, ஓகே. ராஜா சின்ன ரோஜா ஜெயிச்சிருச்சு. இப்ப வாங்க, வீரா அது versus அது மன்னன். ராஜாதி ராஜா இல்லையா? இல்ல பிரதர், அது வேற. ராஜாதி ராஜா வேற. நீங்க சொல்வது குரில், இது நெடில். நெடில். இப்ப வந்து வீரா மன்னன். எங்களுக்கு 2 Oh my டிக்கெட் God. வேணும். மன்னன் கவுண்டமணி ரஜினி வந்து கல்ட் ஆஃப் த கல்ட். மன்னன் தான். மன்னன் தான். வீராவும் நல்லா தான்டா இருக்கும். வீரா நல்லா தான் இருக்கும், மியூசிக்கும் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. மன்னன் என்ன காமெடிடா. ஆமா மன்னன் தான். எண்ட் ஆஃப் த டே மன்னன் தான். வீரா ரொம்ப நல்ல மூவியா. சரி, ஓகே, மன்னன் தான். பட் ஆப்வியஸ்லி எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. கட்டடிச்சுட்டு போறாங்க படத்துக்குன்ற படத்தை விட உங்களுக்கு என்ன படம் வேணும்? மன்னன் தான் போ. அடுத்து அன்புள்ள ரஜினிகாந்த் வர்சஸ் அண்ணாமலை. அண்ணாமலை. ஆமாலே. அண்ணாமலை அவர் அவராவே நடிச்சிருக்காரு. அவர் பொண்ணா நடிச்சவங்களோட இப்ப ஹீரோயினா நடிச்சிருக்காரு. அதுக்காக இந்த மாதிரி நிறைய ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த படத்துல. இருந்தாலும் அண்ணாமலை. அண்ணாமலை தானா? அண்ணாமலை redefine தமிழ் ஓவராலாவே cinema. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர். டாப் 10ல இருக்கும் என்னோட. இல்ல இல்ல ஒரு ரீடிஃபைன் தமிழ் சினிமா. எண்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டாப். அண்ணாமலை. அதான் மாஸுக்கு ஸ்டார்டிங் மூவி அது. கூட்டி கழிச்சு பாரு. 12 crores. நம்மளோட டிபி லாக்ஸ்ல ஒரு தடவை அதான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த காமெடி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும் அப்படின்னு. அது ஆக்சுவலா ராதா ரவி சொல்றது, ரஜினி சொல்றதே கிடையாது. பட் இருந்தாலும் அண்ணாமலை படம். கடைசியா வந்து சொல்லுவான்ல. கடைசியா சொல்லுவான். கடைசியில சொல்லுவான். சரி, ஓகே, அண்ணாமலை தான். அடுத்தது அருணாச்சலம் அதிசய பிறவி. அருணாச்சலம் அருணாச்சலம் நல்லா தான் இருக்கும். அதிசயம் நல்ல மூவி. ஆனா அண்ணாமலையோட போய் போட்டீங்க. அண்ணாமலை இல்லடா, அருணாச்சலம்டா. அதான் அருணாச்சலத்தோட போட்டீங்க. அருணாச்சலம் நல்ல மூவிடா. அருணாச்சலம் தான் ஆப்வியஸ்லி. அருணாச்சலம் தான். ரேசஸ் குதிரை ரேஸ், சினிமா ஷோக்கு, அதாவது படம் எடுக்கிறது. அதெல்லாம் என்ன கல்ட் காமெடிஸ் சொல்லுங்க. காத்தவராயன் 30 நாள் கோடி. அதான் நான் என்ன சொன்னேன்னா எதுவுமே சொல்லாம இருக்காரு. வெற்றி வந்து ஒரு அதிசய பிரிவின்னு சொல்லி விஷயம். எனது உள்ளாடையை இந்த நீரோடையில் தோய்த்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க. அதிசய பிரிவியா? அவன் மட்டும் பாக்குது ஏதாவது சப்போர்ட் கிடைக்குதான்னு. இந்த டை எடுத்துட்டு போலாமா இந்த மேட்ச் அப்படின்னு பாக்குது. அருணாச்சலம் என்ன, அதுவும் டாப் 10 கண்டென்டரா? அருணாச்சலம் டாப் 10ரா? அருணாச்சலம் தான்டா மாஸ் மூவி. என்டர்டெய்னர், மாஸ் என்டர்டெய்னர். சொல்றான், செய்யறான், சொல்லிட்டான். ஓகே, இந்த 16 முடிஞ்சது. இந்த 16ல வின்னர்ஸ் வந்து மிஸ்டர் பாரத், சிவாஜி த பாஸ், நான் மகான் அல்ல, தர்மதுரை, ராஜா சின்ன ரோஜா, மன்னன், அண்ணாமலை, அருணாச்சலம். ஓகேவா? இப்ப அடுத்த 16க்கு போறோம். முத்து வர்சஸ் வேலைக்காரன். வேலைக்காரனும் நல்ல படம் தான்டா. சார் போட்டோ சார், டிக் டிக் சார், அதானே? அது படிக்காதவனா? ஓகே, அது படிக்காதவன் தானே? படிக்காதவனா வேலைக்காரனா? வேலைக்காரன் தான். நம்ம இங்கிலீஷ் எப்படி சார்? அதானே? ஓகே, அதேதான். அது மத்தவங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இவ்வளவு எல்லாம் வராது. இதுல வந்து எல்லா மூவியும் நல்ல மூவியா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ முத்து தானே அப்ப? மத்தவங்கன்னா எல்லாரும் தான் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாத்துலயும் தான். ஓகே, ஒரு 2-3 மூவி தவிர எல்லாத்துலயும் என்ன பெருசு ரொம்ப ஆப்வியஸா இருந்துச்சு. முத்து வந்து கல்ட் கிளாசிக் ஆக்சுவலா. ஐ மீன் லைக் என்ன சொல்றது, ஒரு தமிழ் லாங்குவேஜ்ல எடுத்து எல்லா ஜப்பான்ல இருந்து எல்லாத்துலயும் ஃபேமஸ் ஆன மூவி ஹிட் ஆனது. அதே மாதிரி ஒருவன் முதலாளி பாட்டு தான் வந்து த சாங் இருந்துச்சு ஹுக்கும் வர வரைக்கும். இப்பவும் த சாங் அதுதான். அதுவும்
பட் க்ளோஸா வந்துச்சு ஹுக்கும். அதனால அந்த ஏஆர் ரஹ்மானோட அந்த ஓப்பனிங் அந்த இது அது வந்து வேற லெவல் செட் பண்ணிருச்சு. ஸோ அந்த ஜமீன்தார் கேரக்டரும் பெரிய மாஸ் தான். அம்பலத்தான் முட்டாளுக்கு ஒரு வழி, இந்த அம்பலத்தானுக்கு இல்ல இல்ல 1000 வழி. இவன் ரஜினியா ஜமீன்தார் ரஜினி அது ராதா ரவி. ராதா ரவி வந்து அண்டர் ரேட்டட் கோட்டு. அதான் நான் சொன்னேன், அண்ணாமலையிலயும் சரி இதுலயும் சரி ராதா ரவி கேரக்டர் தான் கோட்டு. ஓகே, முத்து ஜெயிச்சிருச்சு. அம்பலத்தானுக்கு 1000 முட்டாளுக்கு ஒரு வழி. இதுல என்னடா இது நல்ல டைலாக்டா அது. சரி, அடுத்து கோச்சடையான் வர்சஸ் குசேலன். பொறுமை சாமி. டேய் என்னடா இது ரெண்டு இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன், இப்படி பண்ணிட்டீங்கடா. சொல்லுங்க. கோச்சடையான் வந்து ஆக்சுவலா ஸ்டோரி வைஸ் நைஸ் மூவி தான். பிரின்ஸ் ஆஃப் பர்சியா எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸ்டோரி வைஸ் ஓரளவு ஓகேடா தமிழ் இதுக்கு. குசேலன் வந்து கடைசியில நல்லா இருக்காதா 20 மினிட்ஸ்? நானும் உன் ஃப்ரெண்டு பாலுவும் போய் பார்த்தோம் குசேலன். நீங்க ரெண்டு பேரும் தான் அப்படி இருப்பீங்க போறீங்க. என் உயிருக்கும் உயிரான பாலு மட்டும் தான் போய் பார்த்தோம் அந்த படத்தை. நீங்க ரெண்டு பேரும் தான் பாப்பீங்க நம்ம படத்தை எல்லாம். பசுபதி கேரக்டர்லாம் நல்லா இருக்கு மேடம். அத வந்து அப்ப மீம் இதுல வந்து எப்படி ஓடிச்சுன்னா, அத வந்து கோச்சடையான்ல வந்து சரத்குமார் வருவாரு. ஆமா, அப்ப வந்து இதுதான் சரத்குமார்னு ராதிகா கிட்ட கேட்டா கூட ராதிகா சொல்ல மாட்டாங்க இவர் சரத்குமார் அப்படின்னு. அதே மாதிரிதான் தீபிகா படுகோனையும் ஓடினாங்க அந்த அந்த இமேஜிங்ல, அந்த அனிமேஷன் இதுல. சரி, ஓகே. இப்ப அப்படி இருந்தும் நீங்க கோச்சடையான் தான் ஜெயிக்குதுங்கிறீங்களா இல்ல குசேலன் ஜெயிக்குது? கோச்சடையான் மியூசிக் அந்த ட்விஸ்ட் எல்லாம் நல்லா தான்டா இருக்கும். சரி, ஓகே. சரி இல்ல முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாட்டுலாம் நல்லா தான் இருக்கும் கோச்சடையான் பாட்டுலாம். சரி, கோச்சடையான் டைக் எடுத்துட்டு போறீங்களா? நான் குசேலன் யாராவது சொன்னீங்கன்னா நானும் சொல்லி டைக் எடுத்துட்டு போறேன். கோச்சடையான் இந்த படத்துல இதுக்கெல்லாம் டை கொடுத்துட்டு முடிச்சிட்டு. சரி, ஓகே, போங்க. அடுத்து மாவீரன் வர்சஸ் முரட்டுக்காலை. மாவீரனா நீங்க எஸ்கே மாவீரன் நினைக்க கூடாது லாகுல், அது அவரு நினைப்பாரு. மத்த மாவீரன் ஞாபகம் இல்ல பிரதர். ஓகே, சரி. முரட்டுக்காலை என்னதான் இருந்தாலும் அந்த பாட்டுக்கே இதாயிரும். டன். அடுத்து எஜமான் படிக்காதவன். வானவராயன். துண்டை இதை இப்படி ஃபிளிப் பண்ணி டபுள் ஃபிளிப் ட்ரிபிள் ஃபிளிப். வானவராயன் தந்தவேல் படிக்காதவன் நல்லா தான்டா இருக்கும். தம்பி அப்படி பாக்கெட்ல இருந்தெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த இதுக்கு அனுப்புவாங்க, அந்த பஸ்ல அனுப்பி. அதுக்கப்புறம் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டு அதெல்லாம் ரொம்ப அந்த டாக்ஸிக்கு ஒரு கல்யாண வீடுனாலும் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், வீடுனாலும் நான் தான் பணமா இருக்கணும், முதல் மரியாதை எனக்கு தான் இருக்கணும், நெப்போலியன் சொல்லியிருப்பாரு. எஜமான் இந்த பாயிண்ட்காக எஜமான்டா போங்கடா. ரேஸ் எல்லாம் வேற வைப்பாங்கல்ல. ஆமா ஆமா, ரேக்லா ரேஸ். ஓகே, அடுத்து தர்மத்தின் தலைவன் வெர்சஸ் 2.0. தர்மத்தின் தலைவன் தான் நம்ம எப்பயும் போடுற தர்மத்தின் தலைவன். அடிக்க வந்துட்டு அடிக்காம இருக்கிறது உங்க டோரோ ரோசோ டீமுக்கு நான் போடுறது எப்பயுமே. என்னோட ஃபேண்டசி டீம் இது முன்னாடி நீங்க இருக்கும்போது இதுதான் தர்மத்தின் தலைவன் தான். 2.0 என்னடா டேய், இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மூவிஸ் இன் இந்தியன் சினிமா டூட். அதுக்குன்னு என்ன பிரதர் போட்டோம், அதுலதான் சொல்லுவாங்களே அக்ஷய் குமார் தான் ஹீரோன்னு. ஓகே, பட் ஸ்டில் இல்ல தர்மத்தின் தலைவன். சரி, தர்மத்தின் தலைவன் மட்டும் தர்மத்தின் தலைவன் தானா? ஓகே, அடுத்தது சிவா. முதல் தடவையா ரஜினி வந்து இந்த சிறுத்தையோட எல்லாம் சண்டை போட்டது, அந்த படத்துக்கு பேரும் சிவா. சிவாவா படத்தை எடுத்தவர் பேரும் சிவா. இது ஒரு பெரிய ஃபன் ஃபேக்ட். சிவா படத்துல ரஜினி சிறுத்தையோட சண்டை போடுவாரு. சிறுத்தை கண்ணாடியோட இதுல எல்லாம் போட்டு சிவாவை எடுத்து நம்ம எல்லாரோடையும் சண்டை போட்டாங்க. அடுத்து புரியுதா? சிறுத்தை எடுத்து சிவா ரஜினி படம் பேசுறோம் பிரதர், கமல் படம் பேசல. ஓகே, இப்ப நான் சொன்னேன் சிவா வர்சஸ் சந்திரமுகி, இதுக்கு பதில் சொல்லு நீ. முன்னாடி என்ன படம் சொன்னீங்க? சிவா பத்தி தான் சொன்னேன். சிவா சொல்லிட்டு சிவா எடுத்த அண்ணா தேவதி சொல்லலாம். திருப்பி ஆரம்பிச்சுட்டு. சரி, இப்ப சிவாவா சந்திரமுகியா சொல்லு. டாக்டர் சரவணன் சிறுத்தையோட சண்டை போட்டிருக்காருடா தலைவர். சரவணன் பேயோட சண்டை போட்டிருக்காரு. பிரேம்ஜி டைலாக் எல்லாம் ஃபேமஸ் ஆனது. கண்ணுல தெரியுற தேஜஸ். முழு சந்திரமுகியா மாறி வந்திருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப
இப்ப பாரு உனக்கு நான் ஒரு கோல் அடிக்கிறேன் பாரு. எங்கேயோ கேட்ட குரல் காலா. எங்கேயோ கேட்ட குரலா? எங்கேயோ கேட்ட குரல் தான்டா, போங்கடா. காலாலாம் சொல்ல முடியாது. காலா சேட். வேங்கை எங்கேயோ மவன், கேட்ட குரல் சொல்றவங்க இந்த வேங்கை படத்தோட மவன் கதையை ஒத்தையில சொல்லணும். நிக்க. இந்த ரெயின் ஃபைட் அதெல்லாம் பிஜிஎம் ஞாபகம் ரஞ்சித் இருக்கா? நமக்கு இந்த பண்ண கருப்பு சம்பவம். இந்த கருப்பு கொடையா இந்த ரெயின் ஃபைட்டுக்கே போதும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் பிரதர். ஆனா சாரி யாரு காமெடி பண்றாரு, அதெல்லாம் அந்த காமெடிலாம் நல்லா தான் இருக்கும். சரி காலா ஆமா. வச்சுக்கோங்க, போங்க. கொடுத்து விடுங்க. காலா எங்கேயோ காலா கேட்ட குரல் கதை சொல்லணும் அப்படின்றதுக்காக காலான்னு சொல்ற மாதிரி இருக்கு எல்லாரும். ஆ, சரி காலா ஜெயிச்சிருச்சு. எப்படியும் அடுத்த ரவுண்ட் சந்திரமுகியோட வரும் அப்படின்னு நினைச்சிட்டே ராகுல் வந்து ஜெயிக்க வச்சுட்டாரு. இப்ப அடுத்து கடைசி இப்பதான் ட்விஸ்டே. இந்த ரவுண்டோட கடைசி இது ராணுவ வீரன் வர்சஸ் படையப்பா. சிரஞ்சீவியோட நடிப்பாரு. versus படையப்பா. படையப்பா. படையப்பா என்ன காலாக்கு அடுத்த மேட்ச் வந்து சந்திரமுகி கூட கிடையாது, படையப்பாவோட. படையப்பா. இப்பயே ஜெயிச்சுக்கோங்க, வின்னர் எடுத்துக்கோங்க. படையப்பாவா ராணுவ வீரனா சொல்லு. படையப்பா. படையப்பாடா. சரி நீங்க ஓகே கேட்கவே தேவையில்லை brother. டன். ஓகே இந்த ஹாஃபோட வின்னர்ஸ் வந்து முத்து கோச்சடையான் உள்ள போயிருச்சு பிரதர். முரட்டுக்காலை, எஜமான், தர்மதின் தலைவன், சந்திரமுகி, காலா, படையப்பா. ஓகே இப்போ நல்லது. அடுத்து இன்னொரு தேர்ட் குவார்டருக்கு போறோம். ஃபர்ஸ்ட் தீ தீவாரோட ரீமேக் தளபதி நினைக்கிறேன், அமிதாப் உங்கள் பச்சனோட. நெஞ்சின் அதிபதி. தீவாரோட ரீமேக் தீ வர்சஸ் பாஷா. பாஷாவும் ஹம்மோட ரீமேக், அது சொல்லுங்க. சரி ஹம்மோட ரீமேக் பாஷா சொல்லுங்க. மாணிக் மாணிக் பாஷா. பாஷா. அப்ப அன்வர் இப்போ வரைக்கும் அந்த அவ்வளவுதான். இன்னைக்கு கூட கருண் நாயருக்கு போட்டாங்க அந்த அன்வர் டீம் இது. கருண் நாயர் டிராப் பண்ணிட்டு சாய் சுதர்ஷன் எடுத்துட்டு வந்த உடனே கருண் நாயர் அப்ப அன்வர் அப்ப அவ்வளவுதான் அப்படின்னு அந்த meme. So மாணிக் பாஷா தானா? பாட்ஷா தான். பாஷா. அதான் பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் வச்சாங்க அந்த காலத்திலேயே. ம். என்ன கிறிஸ்டோபர் அந்த காலத்திலே நோலனுக்கு என்ன தேவா interest வந்து எடுக்கிறீங்க? சக்சஸ்ஃபுல்லா டெர்மினேட்டர் ஓடும் போது அந்த தீம் மியூசிக்க போட்டாரு பாஷாக்கு. டடடா, அந்த மியூசிக் தானே. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க யாரு அதுல கோட் யார் தெரியுமா? அந்த படத்துல ஆனந்தராஜ். தாண்டா. ஆனந்தராஜ் கோட் அதுல. திரும்பவும் பெரிய மனுஷன் ஆயிட்டு. இந்திரன். ஆனந்தராஜ் கோட்டு அந்த இதுல தான் உங்களுக்கு வெறித்தனங்கிற அந்த வார்த்தையே வெளியே வந்தது. வெயிட்டா மார்க் ஆண்டனியும் வெயிட்டா, அதை வச்சு அந்த வில்லன் பேர படம் வச்சும் படம் வந்திருக்கு. ஓகே பாஷா வின்னர், அனானிமஸ் வின்னர். அடுத்தது நான் சிகப்பு மனிதன் காளி. கிட்ட பையன் சார் இந்த காளியா நான் சிகப்பு மனிதனா? நான் சிகப்பு மனிதன். நான் சிவப்பு மனிதன். revenge. நான் சிகப்பு மனிதன் தான். நான் சிகப்பு மனிதன் வந்து எஸ்ஏசி எடுத்த படம் தானே? ஆமா ஆமா, பாக்யராஜும் இருப்பாரு, டிடெக்டிவா வருவாரு. அது நீ மாத்தி போன படத்துக்கே சொன்ன. சரி பரவாயில்ல, இது ஜெயிச்சிருச்சு நான் சிகப்பு மனிதன். ஓ நான் சிகப்பு ஐ திங்க் ஐ கன்ஃபியூஸ். நான் அது சிகப்பு நான் மனிதன் மகான் என்ன அல்ல படம்? பிரதர், நான் மகான் அல்ல. எப்படி நீங்க ஜானியை போட்டு தள்ளிட்டீங்க. சரி விடுங்க. என் இப்ப ஞாபகம் இல்ல. வந்து கபாலி போக்கிரி ராஜா. ஓகே ராஜா என்ன கதடா, ஞாபகம் இல்ல. அப்ப கபாலி சொல்லு. கபாலி. லாகுல் கபாலி சரி, எல்லாம் கபாலி நல்லா என்ன கதை? இருந்துச்சு. என்னடா அந்த ஓப்பனிங் எப்படி இருந்துச்சு? ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் எவர் ஓப்பனிங்ஸ், ரஜினியோட இன்ட்ரோடக்ஷன். டேய் கபாலி வந்து ஆக்சுவலா பயங்கர ஹிட் ஆனது வந்து அந்த டீசர் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. சொல்லுங்க எஜமா அப்படின்னு வந்து அதானே அவ்வளவுதான். அந்த அந்த சீனோட படம் முடிஞ்சது. ஓப்பனிங் நல்லா தான் இருக்கும். அவ்வளவுதான் பிரதர், அந்த அந்த சீனோட ஃபைட் படம் வரைக்குமே முடிஞ்சது. நல்லா இருக்கும். அந்த என் பாட்டு நல்லா இருக்கும். ஓகே, நீங்க வந்து கபாலியை வந்து விட்டு கொடுக்கல, நீங்க ஞாபகம் இருக்கு. இது வந்து கல்ட் கிளாசிக்கா வரும் அப்படி இப்படின்னு. ஏரேசியில போவோம்னு கபாலி பெயிண்ட் அடிச்சதுக்குலாம் நீங்க சொல்லிருக்கீங்க அந்த டைம். இப்ப இது ஹுக்கும் வந்ததுனால நாங்க கபாலியை ஃப்ரீயா விட்டுட்டோம். சரி ஓகே, கபாலி ஜெயிச்சிருச்சு போ. சரி இப்ப வாங்கடா, குரு சிஷ்யன் வர்சஸ் Matthews. அண்ணாத்த. டன் 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 டன். அண்ணாத்த வாங்க. இதுதான் வந்து சிறுத்தை சிவா எடுத்த படம் அண்ணாத்த. குரு சிஷ்யா. அண்ணா பேரு குரு குரு சிஷ்யன் சிஷ்யன் தான் வந்து அந்த இது ஜலஜாவோட ஜல்சா பண்ணிட்டு இருக்காரு அந்த படம். இப்ப பிரபு. என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? அதுதான் குரு சிஷ்யன். வினு சக்கரவர்த்தி அதுல கோட்டு. குரு சிஷியனை பொறுத்த வரைக்கும் வினு சக்கரவர்த்தி கேரக்டர் கோட்டு. வினய் சக்கரவர்த்தி அண்ணாமலையிலும் கோட்டா தான் வருவாரு. ஆமா ஆமா, ஏகாம்பரம் ம். எம்எல்ஏ ஏகாம்பரம்.
ஏன்டா குரு சிஷ்யன் தான். ஒரு சிஷன் தான். குரு சிஷியன் தானே கடைசி அந்த கிளைமேக்ஸ் வந்து இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி போவாங்க. ஆமா ஆமா அந்த இது இல்ல உள்ள போய் ஏதோ புதையல் நடக்க போவாங்க அதானே. அதான் ம். ஓகே. இன்னைக்கும் வந்து அந்த மீம் டெம்ப்ளேட் இந்தியன் டீம்ல ஏதாவது ஒரு பிளேயருக்கு அடிபட்டு யாருக்காவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இப்பயும் வந்து அந்த பாண்டியன் கையை உடைக்கிற மீம் தான் போடுறான் எல்லாரும். சிஎஸ்கே போட்டாங்களேடா நம்ம ஆமா கெய்க்வாட் கையில கையில அடிபட்டப்ப. சோ குரு சிஷ்யன். அடுத்தது இப்ப வாங்க, பொல்லாதவன் தர்பார். பொல்லாதவன் பொல்லாதவன் பொல்லாதவன். முருகனோலன் தானே தர்பார் எடுத்தாரு. ஆமா பொல்லாதவன் கதை சொல்லு. எனக்கு என்னடா தெரியும். இது சொல்லேன். இந்த பைக் காணா போச்சு, இந்த இதெல்லாம் சந்தானமும் ஒரு டீ குடிப்பாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க, மயில்சாமியும் சந்தானம்னு சொன்னேன்னு வை. ஹாரி பாட்டர் காமெடி. ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. பொல்லாதவன் கதை சொல்லு, இல்லாட்டி தர்பார்னு சொல்லு. இருங்க தர்பார் கதை சொல்லுன்னு கேக்குறான். அது பாக்குறது விக்கிபீடியால. சரி பொல்லாதவன் மத்தவங்க சொல்லுங்க. பொல்லாதவன் ஜெயிக்க வச்சிடலாமா? அப்போ பொல்லாதவன். நான் பொல்லாதவன் பாட்டு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல பொல்லாதவன், அதனால நான் தர்பார்னு சொல்றேன். ஏதோ தங்கச்சியை கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுல. விக்கிபீடியா பாத்துட்டு அப்படியே சொல்லிட்டே யோசிக்கிறீங்க. இல்லடா இன்னும் பாக்கல, கம்ப்யூட்டர் அங்க இருக்கு. போய் இறங்குனேன், போனோம். தர்பார் கதை ஞாபகம் இருக்கு, அதனாலதான் தர்பார் வேணாம். போனோம், போய் இறங்குனீங்க. தர்பார்ல தான்டா அந்த பொண்ணை இட்லி கொண்டுருவாங்க. சட்னி அப்படியே சொல்லிட்டே யோசிக்கிறீங்க. தர்பார்ல வந்து அவன் பொண்ணை கொண்டுருவாங்க, பொல்லாதவன்ல வந்து அந்த தங்கச்சியை கொண்டுருவாங்க. அதான் அதுக்காக தான் போட்டோம். சொல்லுங்க. ரிவெஞ்ச் இல்லையா? தப்புன்ட்டாங்க. சரி சொல்லுங்க. தர்பார். தர்பார். பொல்லாதவன் தான். பொல்லாதவன். தர்பார். ஆதித்யா அருணாச்சலம். இதுக்கெல்லாம் இது பண்ணாதீங்கடா. அப்பனா நீ தர்பார் சொல்லு. டேய் அதுல என்ன பஞ்ச் டயலாக் ஆதி தர்பார்ல? ஞாபகம் இல்ல. பாரா இவ்ளோ லேட்டஸ்டா அந்த படத்துல ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அந்த கோட்டை போடும்போது வைக்கிறேன். அதுல ஒரு மீம் வந்து தலை சுத்தி கீழே விழுவார்ல டிரான்ஸ்பர் ஆன உடனே, அந்த மீம் இப்ப போட்டுருப்பாங்க எல்லாத்துக்கும். நல்லாதான் இருக்கும். அந்த ஓப்பனிங் சாங் தர்பார் சொல்லி முடிச்சு விடுங்க. சரி தர்பார். சரி தர்பார் ஜெயிச்சிருச்சு, போங்க. அடுத்தது உழைப்பாளி ராஜாதி ராஜா. இதுதான் நீங்க சொன்ன அந்த மாமா என் பொண்ணு கூட பாட்டு மட்டும். இதுவும் வர்சஸ் உழைப்பாளி, which is going to be கூலி. கூலியோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் நான் நினைக்கிறேன். ஆமா அதுல அந்த இது வந்து பட் ரெண்டும் நல்ல படம் தான். நான் உழைப்பாளின்னு தான் நானும் நினைக்கிறேன். உழைப்பாளி. உழைப்பாளிலயும் அந்த இது வச்சிருப்பார்ல அந்த அதான் 786. 786 உழைப்பாளி தான். கூலியில அந்த இதுல என்ன ஒரு படம் இருக்கு மன்னன். இல்ல பழைய படம். இன்னொரு இதுலயும் ஒரு தீயா தீ அதான் தீலயும் வச்சிருப்பாரு. ஓகே தம்பி போலீஸ துரத்து. அந்த இதுலயும் காமெடி நல்லா தான்டா இருக்கும். சிவபெருமான் வேஷம் போட்டு ஓடிட்டு இருப்பாரு உழைப்பாளியில. அதான் சரி உழைப்பாளி ஜெயிச்சிருச்சு. ராஜாதி ராஜா அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய படம் வெளியே போகுது. அதுக்கு அடுத்து இப்ப வாங்க, ரங்கா வர்சஸ் பாபா. பாபா. ரங்கா நல்லாதான் இருக்கும். ஆனா கராத்தே தியாகராஜன் ரெண்டு பேர் இருப்பாங்களே, அவருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் மாத்திக்குவாங்க. ஃபர்ஸ்ட் இவரு அப்படி ஒரு மாதிரி ஆக்சுவலா நல்ல படம் தான். அவசராடி ரங்கா. பாபா வந்து ஆகஸ்ட் 15, 2012 வந்ததுன்னு நினைக்கிறேன். போனேன் விட்லாச்சாரியார் படம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். எந்த பக்கமும் சாயாத பாபா. இப்போ ராமசாமி கட்ட வச்சுக்கவா கட்ட எடுக்கவா. பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். இப்போ 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 ராமசாமி மட்டும் சொல்லு. ரங்காவா பாபா மட்டும் பாக்குது கை. ரங்காவா? என்னடா நான் பாபா. நானும் பாபா. வாங்க டை பிரேக்கர் போவோம். டை பிரேக்கர் போயிடலாமா? ரங்கா பாய்ஸ் மட்டும் இல்லாட்டி லாகுல் சொல்லுங்க. டேய் நான் பாபா சொன்னேன்டா. ஓ நான் ரங்கா தான் சொன்னேன். இல்ல இல்ல நான் சிவப்பு கயிறு. பில்லா ரங்கா பாஷா தான் ஊப்பு கையில தான் இருக்கு. வெரி சாரி, பாபா ஜெயிச்சிருச்சு. பில்லா ரங்கா பாஷா தாங்கிற பாட்டு வந்து பாபால வரும்ல? இல்ல இல்ல சிவாஜில வரும்.
ஓ சிவாஜி வெரி சாரி. ஓகே அப்படியே இருந்தாலும் மாமா தான் ஜெயிச்சு போடா. சரி இப்ப வாங்க கடைசி மேட்ச் இந்த ரவுண்டுக்கு. ஜெயிலர் வெர்சஸ் 3 முகம். டேய் என்னடா போட்டு வச்சிருக்கீங்க? டேய் ஒரு புதுமையா இருக்கட்டும் தான். அண்ணா, இதுக்கு Stop முன்னாடி வந்து stop. ஏண்டா, என்னென்ன படத்தெல்லாம் நம்ம போக வைக்க வேண்டியது, ஆ. நம்ம கூடலாம் போக வேண்டியதுடா இது. ஏண்டா அண்ணாத்த வந்தது காலா கபாலி. அண்ணாத்தெல்லாம் வெளியே போயிடுச்சு. இது கோச்சலே 3 அண்ணா முகம். கோச்சலையெல்லாம் உள்ள அலெக்ஸ் போட்டுருந்தா. அந்த ஜோக் சொல்லு அலெக்ஸ். நான் இன்னொரு ஜோக் சொல்றேன். ஒருத்தன் சந்தானமும் டாக்டர்கிட்ட போனானா கண்ணு தெரியலன்னு சொன்னானா அதுக்கு பச்சையா கேரட் சாப்பிடுன்னா அதுக்கு அவன் சொன்னானா டாக்டர் கேரட் எப்படி பச்சையா இருக்குன்னு. அவன் சொல்லுவானா அதே டாக்டர்கிட்ட போக சொல்லுங்கம்மாண்ணா. ஏன் அதே டாக்டர் தான் போகணுமா? இன்னொரு டாக்டர்கிட்ட போ. சரி இன்னொரு டாக்டர்கிட்ட போன்னு சொல்லுவானா. இஞ்சி மரப்பா போதும். டாக்டர்கிட்ட வந்து இஞ்சி மரப்பான்னு அவர் டாக்டர் சொல்லுவாங்க இஞ்சியை மறைக்கிறத விட்டுட்டோம் முதல்ல. ரைட். சரி அப்பா எடிட்டர். ஓகே நான் எதுவும் சொல்லலடா. சரி நீ எதுவும் இது வந்து சொல்லல. சண்டை இது லொல்லு சபால வந்து இந்த இது ஸ்பூஃப். சரி ஓகே இப்ப நீ இதுக்கு சொல்லு. 3 முகம் அலெக்ஸ் பாண்டியன் வர்சஸ் ஜெயிலர் முத்துவேல் பாண்டியன். பேட்டில் ஆஃப் த பாண்டியன்ஸ். I'm gonna go with 3 முகம். டேய் என்னடா ஜெயிலர் ஜெயிலர் ஆக்சுவலா ரஜினிகாந்த் நடிச்ச நல்ல மூவின்னு கூட சொல்லலாம். ஜெயிலர் நடுவுல 3 முகம். நிறைய கொடுமையான மூவிலாம் வந்துச்சு. டூட் ஜெயிலர் ப்ரோ. அதான்டா, பட் ஆனா என்னதான் இருந்தாலும் அலெக்ஸ் பாண்டியன்லாம் அதெல்லாம் வந்து அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் விட்டு கொடுக்க முடியாது பிரதர். அது அந்த ஏய் கேரக்டர் ஜெயிலர் 2 வருது பிரதர். ரஜினி இது வரைக்கும் சீக்வலே நடிச்சது இல்ல. பிரதர் இந்த 2.0. காலத்துல நீங்க என்ன நினைச்சாலும் பார்ட் 2 எடுத்துருவாங்க பிரதர். அதை விடுங்க. அலெக்ஸ் பாண்டியன் வந்து அதெல்லாம் வந்து Righties வந்து ஏகாம்பரம் fan. செந்தாமரை செந்தாமரை. ஃபாரின் சென்ட். என்னடா ஜெயிலர் தூக்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஜெயிலர்ரா இப்ப நான் டைம் போதா ஜெயிலர். டேய் ஜெயிலர் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. ஆஹா அப்படியா? அப்ப 3 முகம் தான். ஜெயிலர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போறது ரொம்ப வர்ஸ்ட் வெற்றி. டேய் படையப்பாக்கு அப்புறம் ரஜினியோட வெறித்தனமான ஒரு படம்னா ஜெயிலர். அந்த ஹுக்கும் பாட்டு வந்து அந்த கேரக்டர் வந்து இப்போ இதுல சாதுவா நடிச்சிருப்பார் ரஜினி. நீங்க ராக்கு தோக்கடிச்சத கூட நான் மன்னிச்சிரேன்டா உங்கள. ஜெயிலர் தோக்கடிச்சறாதீங்க. ஜெயிலர்லாம் விட முடியாதுடா டேய். ஜெயிலர்ல அவன் பண்ற கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அலெக்ஸ் பாண்டியன் ஜெயிலரா இருந்தானா எப்படி இருப்பானோ அதான் பண்ணிருப்பான். அலெக்ஸ் பாண்டியன்லாம் அதெல்லாம் பீக்ல இருக்கும்போது அதெல்லாம் வேற லெவல்ரா. அந்த கேரக்டர்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அலெக்ஸ் பாண்டியன் வந்து இப்ப பெரிய இவ்வளவு பெரிய ஹிட் கொடுக்கிறது மேட்டர் இல்லையாடா. அப்போ வயித்துல இருக்க குழந்தைகிட்ட போய் சொல்லு ஏகாம்பரம்னா காதை பொத்தும் அப்படின்னு. அதே குழந்தைகிட்ட அலெக்ஸ் பாண்டியன் பேரை சொல்லு காதை பத்திட்டு அந்த தாயோட வாயும் பொத்தும் அப்படின்னு தலைவர். அவ்வளவு வேற லெவல்ல கொஞ்சம். ஏன்னா இவ்வளவு சொல்ற அதுக்கு சொல்ல வேண்டியதுடா. ஜெயிலர் சொல்லிட்டு இருக்க. ஜெயிலர்ல பஞ்ச் என்ன இருக்கு? சாரே இல்லடா, சும்மா பேக்ரவுண்ட் மியூசிக் தானே இருக்கும். விநாயகம் அந்த வில்லனை பத்தி சொல்லு. ஜெயிலர் வந்து மோர் கமர்ஷியலைஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு கமர்ஷியல் மூவி தான். பட் ஸ்லோ மோஷன் நடந்து வந்து இது பண்றாங்க அதெல்லாம் ஓகே. பட் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜெயிலர் நோ டினையல். யாரே இன்சல்ட் பண்ற நீ? ரஜினியோட டயலாக் எதுவும் சொல்ல மாட்டேற பாரு. டேய் ரொம்ப தூரம் போயிட்டோம்டா. அதுதான் ரொம்ப தூரம் போயிட்டோம். ரஜினி டயலாக்னா கண்ணாடி ஒருத்துக்கு ஒரு இதுக்கு அப்புறம் பேச்சே கிடையாது. பீச் தான். சரி ஆக்சுவலா அந்த நான் வந்து சில்லறைய செதற விட்டேன் அந்த என்னது இன்டர்வல் பிளாக்ல. நீ அப்ப அலெக்ஸ் பாண்டியன் வந்து டிஷ்யூ நாப்கின் எடுத்து கொடுக்குற சீனுக்கே போதும். கடைசியில அந்த மூணாவதா ஒருத்தர் இருப்பாரு ராஜ்குமார் உள்ள வர்ற சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். ராஜ்குமார்லாம் இதுல வரல இல்ல வராமி படம் தான் இருந்துச்சு. மட்டும் மாத்திக்கிறியா? வெற்றி மாத்திக்கிறியா? டை பிரேக்கர். கம் ஆன். டேய் வசதியா சோதனை என்ன கன்றாவியோ போங்கடா. கேளுங்க பிரைட்டிஸ். கோ டூப் பாடி செகப் கேர்ல வச்சிருப்போம். போங்கடா. டேய் இந்த கண்ணாடி எடுத்து கீழே விடுங்க ப்ரோ. கண்ணாடி கீழே விடுங்க. ஸ்னைப்பரை வச்சு இது பண்ணுங்க.
ஜெயில ஜெயிச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் குவார்டருக்கு போறோம். எந்திரன் வர்சஸ் தங்கமகன். எந்திரன் எந்திரன். தங்கமகன் ஞாபகம் இல்லை பெருசா, ஏன் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ்டா? அதுல இருந்தா இப்போ அதனால இது பாட்டு கூட பண்ணாங்க. ஞாபகம் இல்லை பிரதர், டிஏஎஸ்சிஓ டிஸ்கோ டிஸ்கோன்னு இப்போ கூலியில போட்டுட்டு இருக்காங்களே, ஞாபகம் இல்லை தங்கமகன். அதெல்லாம் தங்கமகன் தான். ஓகே, இப்போ வாங்க தில்லு முள்ளு வர்சஸ் கழுகு. தில்லுமுள்ளு. தில்லுமுல்லு. ராகுல் மிர்ச்சி சிவா தில்லு முள்ளு கிடையாது. ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிக பெருமாள் சந்திரன். பிளாக் பேர்ல் தெரியுமா? பிளாக் பேர்ல் அதுவும் கட் அடிச்சுட்டு மேட்ச் பார்க்க போறது, அதனால அதுக்கே கொடுத்துடலாம். தில்லு முள்ளு தானே 4-0 ஜெயிக்க போகுது. தில்லுமுள்ளு தில்லுமுள்ளு. ஓகே டன். ஓகே, இப்போ வாங்க பில்லா வர்சஸ் பாண்டியன். பாண்டியன் ஐபிஎஸ். பில்லா. இல்ல ஆஷ் மணி எனக்கு பீஸ் தான் தூக்கிட்டீங்க. சரி, இருந்தாலும் பில்லா தான் ஆபீஸ். அலெக்ஸ் பாண்டியன் கிடைக்கல, பாண்டியன் கிடைக்குதான்னு பாக்குறியா? பில்லா தான்டா. ஓகே டன். இப்போ வந்து மாப்பிள்ளை வர்சஸ் வேட்டையன். வேட்டையனா? ஸ்டாருடா, அந்த பாட்டுடா. ஓ, குறி வச்சா இலை விழுகணுமா? குறி வச்சா இலை விழுணும். வர்சஸ் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளை. தனுஷ் நடிச்ச மாப்பிள்ளை இல்ல, ஹன்சிகா இல்ல, அந்த மட்டும் மாப்பிள்ளை நல்லாவே ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸ்ரீவித்யா, ம் அமலா. ஓகேவா? மாப்பிள்ளை தானா? ம் அதான். அன்னைக்கு கூட நான் கேடிவில போறாங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு இருந்தேன்ல. ம் ஓகே டன். மாப்பிள்ளை ஜெயிச்சிருச்சு. வேட்டையனா. பணக்காரன் வர்சஸ் பேட்டை. பணக்காரன். பணக்காரன் தான் இந்த கனகராஜ் அதுலயும் இருப்பாரா? வந்து அந்த கனகராஜ் ஏகாம்பரம் கொண்டுருவாங்க. இருப்பாரு, சிந்தாமரை. அவர் தான் வளர்ப்பாரு ரஜினிய. இந்த சரண்ராஜ் இவங்க எல்லாம் வந்து அதான் கனகராஜ கொண்டுருவாங்களே, இதுவா அனுப்புவாங்களே. இல்லையா? பணக்காரன். அதான். அது இல்ல, அது இல்ல, அது இல்ல. அது இல்லையா? டேய், டீ எஸ்டேட் ஓனரா இருப்பாரு, அது என்ன பண்ணடா? இதுதானே. இதான் யார கொள்வாங்க? கனகராஜ் பேர் வேற யாரோ பணக்காரன் வந்து கொள்வாங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லணும். இல்லையா? அதுவும் இல்ல, சாரி. ஆனா பணக்காரன் தான் அந்த இதுரா, இந்த மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், அந்த படம் தான் அது. அந்த செந்தாமரம் அது தான் சரிடா, வளர்ப்பாரு யாரு ரஜினி. வச்சாலும் தண்ணி தான் ஊத்துவாங்க. estate படம் தான்டா. டே, அந்த 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு அந்த பாட்டு, அந்த படம்டா. அதான பணக்காரன். சரி. அதுவா பேட்டையா? வேட்டைதான். டேய், அவன் பணக்காரன்ட்டான். பணக்காரன். டேய், என்னடா நீ பேசுற? உனக்கு பணக்காரன் ஞாபகம் இல்லைன்றனால நீ பேட்டைன்னு சொல்ற. டேய், பேட்டை நல்ல படம். நான் இல்ல இல்ல, நீல்வேல் பணக்காரன் ஞாபகம் நினைத்தாயோ. இருக்கு, பட் பேட்டை தான். பேட்டை நல்ல படம் இல்லைன்னு சொல்லல. பேட்டை நல்ல படம் தான். சிங்காரம். ம் நவாசுதீன் சித்திகி, விஜய் சேதுபதி, ஃபிலிம் பை சுப்புராஜ். கார்த்திக் சுப்ராஜ் படம். ம் சொல்லுங்க சொல்லுங்க. பணக்காரனோட எனக்கு பேட்டை தான். பேட்டை தான். பேட்டை தான்டா. பேட்டை தான் ஜெயிக்க போகுது. வெற்றி முடிவு பண்ணிட்டான். இன்னொரு டைப் எல்லாம் வேணான்னு. வந்து முடிச்சு விடுங்கட்டான். பேட்டை தான்டா. என்னதான் ரியலிஸ்டிக்கா பார்த்தாலும் என் பணக்காரன் நல்ல படம் தான், சரண்ராஜ் அந்த இதுதான். பட் தென் பேட்டை வில் ட்ரம்ப் பணக்காரன். ஓகே, அடுத்து கொடி பறக்குது தம்பிக்கு எந்த ஊரு? தம்பிக்கு எந்த ஊர்? கொடி பறக்குது நல்லா இருக்குமே. கோல்டு ஜேடி. நல்லாதான் இருக்கும். கொடி பறக்கு தானே மணிவண்ணன் ஜேடி. தாதா. தாதா. விஜிலாந்தியா இருந்துட்டு அவர் போலீஸா இருந்துட்டு டபுள் மாதிரி காமிச்சிட்டு இருப்பாரு. அதேதான் அதேதான் அதேதான். ஆக்சுவலா மோஸ்ட் ஸ்டைலிஷ் ரஜினி வந்து கொடி பறக்கல தான் இருப்பாரு. வெறித்தனமான ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சுக்கிட்டு. அதேதான் பார்த்து விவேக் பண்ண ட்ரை பண்ணுவார் அந்த தனுஷ் படத்துல. ஹைதராபாத் ஒண்ணுது, சிக்கந்தராபாத் அதேதான். சொல்லுங்க, கொடி பறக்குதா இல்ல தம்பிக்கு எந்த ஊரா? நான் கொடி பறக்குது. தம்பிக்கு எந்த ஊரு? கொடி பறக்குது. தம்பிக்கு எந்த ஊர்? ஐய் வாங்க. ஏய், தம்பிக்கு அந்த ஊரு ரொம்ப கல்ட்டுடா. கொடி பறக்குதும் கல்ட்டு தான். இதெல்லாம் மோஸ்ட் ஸ்டைலிஷ்லாம் சொன்னா. சரி சொல்லுங்க. நானும் மட்டும் இப்போ ஒரு டீம். இந்த பாய்ஸ் சொல்லுங்க. ஊப்பு கை. கொடி பறக்குதா? தனுஷ் டைலாக். ஓகே, தம்பிக்கு எந்த ஊர் தானே ஜெயிச்சிருச்சு. அப்ப தம்பிக்கு எந்த ஊர்? அதுதானே காதலில் தீபம் ஒன்று இல்லையா? அது வேற. தம்பிக்கு எந்த ஊர் தான் காதலில் தீபம். அதான்டா. சரிடா. அப்ப அடுத்து நினைத்தாலே இனிக்கும் நெற்றிக்கண். நினைத்தாலேக்கும் கமல் படம்ல. ஏடா நெட்ரிகன் பிரதர், நெற்றிக்கண் தான் ஈஸிலி. அப்பாக்கள் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு.
ம். ஓகே. இப்ப ஃபைனல் இதுடா. இதோட ஒரு ரவுண்ட் முடியுது. 64வது 63வது படத்துக்கு 64வது படமும். ஸ்ரீ ராகவேந்திரா வெர்சஸ் தளபதி. தளபதி தளபதி. ஆனரபிள் தான் போட்டிருக்கலாம், பரவாயில்ல. தளபதி. சரி, தளபதி. தளபதி ம். சரி, ஓகேடா. டஃபா ஒரு சூர்யா. மேட்ச். 3 முகத்தோட Okay. போட்டிருக்கலாம். ம். சரி, இப்ப இந்த முழுவதோட போய் தான் தளபதி வெளியே போயிருக்குமா? இல்ல இல்ல, தளபதி. ஸ்ரீராகவேந்திரன் சொல்றேன். ஆஹா. சரி, இந்த ரவுண்ட் ஜெயிச்சது வந்து எந்திரன், தில்லுமுள்ளு, பில்லா, மாப்பிள்ளை, பேட்டை, தம்பிக்கு எந்த ஊரு, நெற்றிகன், தளபதி. போன ரவுண்ட் ஜெயிச்சது வந்து ஜெயிலர், பாபா, உழைப்பாளி, தர்பார், குரு சிஷ்யன், கபாலி, நான் சிகப்பு மனிதன், பாஷா. ஸோ இதோட ஒரு ரவுண்ட் முடியுது. இப்பதான் நம்ம 32கே வந்திருக்கோம். ஸோ இப்போ 32ல வந்து அடுத்த ரவுண்டு போகுது. அழுதுங்க, அழுதுங்க. 32ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு மிஸ்டர் பாரத் வர்சஸ் சிவாஜி. 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 சிவாஜி தானா? 6க்கு அப்புறம் எவன்டா? சிவாஜிக்கு அப்புறம் சிக்ஸுக்கு எவன்டா? அப்புறம் 7டா அது. சிவாஜிக்கு அப்புறம் கரெக்டா கரெக்டா சொல்றீங்களான்னு செக் பண்ணேன் பிரதர். ஓகே. ஸோ சிவாஜி இஸ் த வின்னர். சிவாஜி த பாஸ். அடுத்தது நான் மகான் அல்ல தர்மதுரை. நான் மகான் அல்ல. தர்மதுரை. 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 அண்ணன் என்ன தம்பியன் அந்த பாட்டு அதுலதான். தர்மதுரை ஜெயிச்சிருச்சு. இப்ப வந்து மன்னன், ராஜா, சின்ன ரோஜா. மன்னன். மன்னன். I mean, மன்னன். yeah, we have to go with மன்னன். மன்னன் மன்னன் தான். டன். மன்னன்ல ரஜினி பேர் என்ன? ராஜாவா? ராஜா. முக்காசி பேர் ராஜாவா தான் இருக்கும். ஓகே. இப்ப வாங்க, இதுதான் வந்து மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் இப்போதைக்கு. இது ரொம்ப சேடு. ஒரு மூவி வெளியே போகுது. எதுவாக இருந்தாலும் ஐல் பி வெரி சேட். அண்ணாமலை வர்சஸ் அருணாச்சலம். டேய் அருணாச்சலம். அண்ணாமலை. 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 கூட்டி கழிச்சு பாரு. ராதா ரவிக்காக சொல்லணும். என்னடா இப்படி ஆயிடுச்சு? அசோக் அப்படின்ட்டீங்களா? ம். அருணாச்சலம் வந்து கல்ட்ரா ராகுல். அதை விட அதை விட கழிச்சு வந்து அண்ணாமலை அண்ணாமலை பிரதர். ஆனா இன்னும் இப்ப ரீமேக் பண்றதுக்கு ஒரு சரியான படம் அருணாச்சலம். ஏன்னா இப்ப இருக்கிற டைமுக்கு மணி ஸ்பெண்ட் பண்றது இன்னும் நிறைய கொண்டு வரலாம் அந்த ஸ்டோரியில. அப்பயே கொஞ்சம் 30 கோடி செலவு பண்ணிட்டாங்க. ஸ்பன் பண்ணிட்டாங்க. அதான் ஃபன் பண்ணிட்டாங்க அப்பயே. சொல்றேன். இப்ப இன்னும் நல்லா செந்தில வச்சே ஃபன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்ப பண்ணலாம் அவங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சா. பட் தென் இப்ப அருணாச்சலம் வெளியே போறது வெரி சேட். சரி, ஓகே. இந்த சைடு இப்ப முடிஞ்சிருச்சுடா. சிவாஜி, தர்மதுரை, மன்னன், அண்ணாமலை தான் வின்னர்ஸ். இப்போ அடுத்த ஹாஃபுக்கு போறோம். அடுத்த குவார்டருக்கு போறோம். சாரி. முத்து வர்சஸ் கோச்சடையான். முத்து. முத்து. அப்படியே அந்த யானை இது பண்ணும் அப்படியே முத்து அப்படின்னு அம்பலத்தான். அம்பலத்தான் வந்து ஒரு கோட் கேரக்டர் லாகுல். மேக் நோ மிஸ்டேக். ஓகே. முரட்டுக்காலை வர்சஸ் எஜமான். முரட்டுக்காலை. எஜமான். எஜமான். எஜமான் ஒரு போரிங் மூவிடா. போரிங்கான கொஞ்சம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்பப்போ இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா எஜமான்லாம் வேற லெவல்ல இருக்கும்டா. முரட்டுக்காலை ஆக்ஷன் நல்லா ஆகும். எஜமான் போ. டேய் என்னடா பட் பாய்ஸ். முரட்டுக்காலை வெளியே போயிருச்சு. அருணாச்சலமே வெளியே போகுது. எஜமான் ஜெயிச்சிருச்சு போ. தர்மத்தின் தலைவன் சந்திரமுகி. தர்மத்தின் தலைவன் சந்திரமுகி. 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 தர்மத்தின் தலைவன் ரொம்ப நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கும். பட் சந்திரமுகிலாம் வந்து கங்கா கிட்ட வர முடியுமா? என்னதான் ரீமேக் தானேடா. அப்பனா பாச்சா ரீமேக். அப்படிலாம் பாஷா ரீமேக் ஏற்கனவே கில்லியை ஜெயிக்க வச்சிங்களே, அந்த கில்லியும் ரீமேக் தான். ம். சரி, ஓகே. சந்திரமுகி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. லாகுல் உனக்கும் சந்திரமுகி தானா? டைக்கு எடுத்துட்டு போலாமா? இல்ல சந்திரமுகி தான். என்னடா சச்சினோட வந்துச்சு. டேய் வடிவேல் காமெடியா தனி இதுடா. சரி, ஓகே. இப்ப வாங்க, காலா வர்சஸ் படையப்பா. 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 அனுப்புங்க அனுப்புங்க. அப்பவே தலைவர் வந்து இது பண்ணாரு. இது பண்ணாரு. ஷர்ட்லெஸ். ஓகே. யார் அதுல சொல்லுவா? அப்பாஸ். அப்பாஸ். வேண்டாம் சொல்லுவாரு.
சரி இப்ப வாங்க இந்த குவார்டர், தேர்ட் குவார்டர். நான் சிகப்பு மனிதன் வர்சஸ் பாஷா. பாஷா. பாட்ஷா. மாணிக்கம். பாஷா, ஓகே டன். கபாலி குரு சிஷ்யன். குரு குரு சிஷ்யன். குரு சிஷ்யன். ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி, குரு சிஷ்யன். கபாலீஸ்வரன் அனுப்புறீங்க நீங்க. ஓகே, குரு சிஷ்யன் டன். தர்பார் வர்சஸ் உழைப்பாளி. 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 தர்பார். உழைப்பாளி. திருப்பி எனக்கு கேட்கணும்னு இருக்கா? brother, நீங்க இவ்வளவு முருகதாஸ் அழைச்சி ஃபேன் தானே? சொல்றீங்க. ஒத்துக்கோங்க, உண்மையா ஒத்துக்கோங்க, நீங்க முருகதாஸ் ஃபேன் தானே? ஆமாடா, முருகதாஸ் ஃபேன் தான்டா. இப்ப என்னடா முருகதாஸ் எஸ்கே படம் பாருங்க, மதராஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. சரி, ஓகே. பாபா வர்சஸ் ஜெயிலர். 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 ஜெயிலர் அந்த ஃபர்ஸ்ட் ஜெயிலர். மேட்ச் தான் ரொம்ப டஃப் ஆயிருச்சு. அதுல இருந்து வெளியே வந்துட்டு ஃப்ரீ ஆயிருச்சு ஜெயிலர். இப்போ ஜெயில் பிரேக் பண்ணிருச்சு இந்த ஜெயிலர். முருகதாஸ் சல்மான் கான் படம் பாத்தீங்களா? இல்ல இல்ல கண்டினியூ கண்டினியூ. அதெல்லாம் சிக்கந்தரா இல்ல பாக்கல பேர் தெரியல அதெல்லாம். பாக்கல, ட்ரெய்லர் தான் பார்த்தேன். சரி, ஓகே. இந்த சைடு ஜெயிச்சது வந்து பாஷா, குரு சிஷ்யன், உழைப்பாளி, ஜெயிலர். ஓகேவா? லாஸ்ட் குவார்டருக்கு போறோம் இப்போ. எந்திரன் வர்சஸ் தில்லுமுள்ளு. எந்திரன். எந்திரன். தில்லுமுள்ளு. டேய் டேய், டேய் பாய்ஸ், மட்டு வேணும்னே தில்லுமுள்ளு. மட்டு வந்து ஒரு தில்லுமுள்ளு ஜெயா ஃபேன் எனக்கு அப்படியே சீனிவாசன் தெரியும். ஃபேனுன்னு நினைக்கிறேன் மட்டும். தில்லுமுள்ளு. தில்லுமுள்ளு. ரெண்டுமே நல்ல நல்ல மூவி தான்டா. பட் சரி சரி, இது பண்ணுவோம், டாஸ் போடுவோம். தில்லுமுள்ளு. டேய், எந்திரன் வந்து என்னடா டேய் ரோபோ ரோபோ. ரோபோ வசி லெவல் மூவி தான். பட் எந்திரனும் பயங்கரமான மூவி தான். ஆப்வியஸ்லி சாங்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் சும்மா நம்ம டாஸ் போடுவோமே. ரோபோ. டேய், எந்திரன் வெளியே போகணுமாடா உனக்கு? இதெல்லாம் டேய், வந்து சவுத் என்னடா ஆப்பிரிக்கா பேசுற? மலைன் வெளியன்ற மாதிரி. நீங்க வந்து இந்தியா டீம் செலக்ஷன்ல வந்து தோனியை வெளியே அனுப்புறீங்க. இப்ப நீங்க தோனி சத்தியா என்ன சொல்றேன். பண்றது? சொல்லுங்க. தகப் கை. டா, 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 டா. வச்சிருக்கேனா இல்லையா ரோபோ. கையில? சொல்லுங்க ராகுல். தலை சுத்துதா? ரொட்டேட். சோல்ஜர்ஸ். டன். ஓகே, இப்ப பில்லா வர்சஸ் மாப்பிள்ளை. பில்லா. பில்லா. இல்ல பில்லா. என்னடா அஜித் பில்லாவும் ஜெயிக்க வைக்கிறீங்க, ரஜினி பில்லாவும் ஜெயிக்க வைக்கிறீங்க. யாரா நீங்க? ஷாருக் பின்னாது அமிதாப் பில்லாவும் ஜெயிக்க வைப்போம். சரி, பேட்டா வர்சஸ் தம்பிக்கு எந்த ஊரு? பேட்டை பேட்டை தானே? பேட்டை 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 பராக். பேட்டை. அவ்வளவுதான், 3 ஓட்டு வந்துருச்சு. மட்டும் வெரி சாரி, மட்டுக்கு அவ்வளவு பேட்டை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நெட்ரிகன் வர்சஸ் தளபதி. 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 நெட்ரிகன். நெட்ரிகன். நெட்ரிகன் வந்து ஒரு லெஜெண்ட் படம்டா, உங்களுக்கு தெரியல. இப்ப பாருங்க, தலைவர் விளையாண்டுருப்பாரு படத்துல. இப்ப வாங்க டாஸ்க்கு. எந்திரன் நீங்க சூப்பர் ஓவர் கொண்டு போறீங்கல்ல, இப்ப வாங்க தளபதி சூப்பர் ஓவர் வந்துருச்சு. டேய். யாரு இப்ப நெட்ரிகன் கூட டைலாக் வந்துச்சு, அட்ரா பாக்கலாம் அப்படின்னு. அரவிந்த் சாமி, கலெக்டர் அரவிந்த் சாமி. தளபதி. யார் இப்ப நெட்ரிகன்ஸ்? 2 பேர் சொன்னா, நீங்க 2 பேர் சொன்னீங்க. நானும் லாகோலோ. ஒரிஜினல் நெட்ரிகன் பாய்ஸ். ஏன்டா இந்த இதெல்லாம் ஏன்டா ட்ரை பிரேக்கர் கொண்டு போறீங்க? நெட்ரிகன் ரொம்ப பிடிக்கும் பிரைட் எனக்கு. நெட்ரி கால் பண்ணிட்டா முடிஞ்சது. இல்ல, நான் தான் கால் பண்ணுவேன். இந்த படத்துல ஏடா தளபதிக்கு வந்த சோதனை. தளபதிக்கெல்லாம் அந்த குறுமை. அதுனாச்சும் பரவாயில்ல, நல்ல படத்தோட வெளியே போச்சு. சரி, வேணாம், எனக்கு மனசு இல்லடா. சரி போடா, நம்மள வந்து ட்ரோல் இது வந்து மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. லாகுல், தளபதி இப்படி சீக்கிரம் வெளியே போகட்டோம்னா. சரி விடுங்க, தளபதி அப்ப கொடுங்க. நானும் லாகுலும் சரி போனா போதுன்னு கொடுக்கணும் தளபதிக்கு. ஆனா நெட்ரிகன் ஒரு கோட் மூவி தான். அருணாச்சலம் போயிருச்சு. இந்த மாதிரி அருணாச்சலத்துக்கு நீங்க பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணாம விட்டீங்க. அப்ப அருணாச்சலத்துல இருந்து நீ அண்ணாமலை வெளியே போயிருந்தா அதுக்கு ஃபீல் பண்ணிருப்பல்ல? அதுக்கும் ஃபீல் பண்ணிருப்பேன் கண்டிப்பா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஓகே டன். இப்ப வந்து அடுத்த ரவுண்ட் போலாமா? சிவாஜி வர்சஸ் தர்மதுரை. சிவாஜி. சிவாஜி. தர்மதுரை இவ்வளவு தூரம் வந்ததே தப்பு. நீ அந்த மாதிரி போட்ட எடுத்த உடனே நல்ல பெரிய படத்துல தான் முடிச்சு விட்ட. 3 முகம். சிவாஜி ஜெயிச்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்த மன்னன் வர்சஸ் அண்ணாமலை. அண்ணாமலை. அண்ணாமலை.
ஓகே, இந்த குவார்டர்ல இருந்து இந்த 2 படம் தான் வெளியே வந்திருக்கு, சிவாஜி அண்ட் அண்ணாமலை. ஓகே, செகண்ட் குவார்டர் முத்து வர்சஸ் எஜமான். முத்து. முத்து 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 சந்திரமுகி வர்சஸ் அம்பலத்தார படையப்பா. நீங்க அழிக்க முடியாதுடா. அடுத்த ரவுண்ட் இப்ப பாரு, பாரு. சந்திரமுகி வர்சஸ் படையப்பா. படையப்பா. படையப்பா படையப்பா. ஸோ இந்த குவார்டர்ல வெளியே வந்தது முத்து அண்ட் படையப்பா. ஸோ இந்த ஹாஃப்லயே வந்து வெளியே வர்றது வந்து சிவாஜி, அண்ணாமலை, முத்து, படையப்பால படையப்பா. ராதாரவி இருப்பார்ல, ரம்யா கிருஷ்ணனோட அப்பா. ராதாரவி ராதாரவி ரைட்டா? 2 பேர் இருப்பாங்க. நான் ஆசை அப்படிதான் லிங்கானே ராதாரவி இருப்பாரு. சரி, இந்த இந்த ஹாஃப்ல இந்த 4 தான்டா, சிவாஜி, அண்ணாமலை, முத்து, படையப்பா. இப்ப அடுத்த ஹாஃபுக்கு போலாம். பாஷா, குரு சிஷ்யன். பாஷா மாணிக்கம், ஓகே, உழைப்பாளி, ஜெயிலர். ஜெயிலர், முத்துவேல் பாண்டியன். ஜெயிலர் ஜெயிலர் ஜெயிலர். ரொம்ப இஷ்டப்படாம சொல்ற மாதிரி இருக்கு. உரிமைட்டு சொல்ற அப்படின்னு. சோ இந்த குவார்டர்ல வெளியே போறது வந்து பாஷாவும் ஜெயிலரும் தான்டா. ஓகே, லாஸ்ட் வெளிய குவார்டர் போறதுன்னா லைக் செலக்ட் ஆகுது. செலக்ட் ஆகி வெளியே போறது, உள்ள போறது, அடுத்த ரவுண்டுக்கு உள்ள போறது வந்து பாஷாவும் ஜெயிலரும் தான். ஓகே, லாஸ்ட் குவார்டர்ல வந்து ஓகே இப்ப வாங்க, எந்திரன் வர்சஸ் பில்லா. எந்திரன். எந்திரன். எந்திரன் எந்திரன் பேட்டை வர்சஸ் தளபதி. பேட்டை. தளபதி தளபதி ஆக்சுவலா ஆனஸ்டா எனக்கு நெட்ரிக்கன் அந்த தளபதி கேரக்டர் தான்டா. பிடிக்கும். பட் ஆனா சொல்லாதீங்கடா டேய். பேட்டை தளபதினா தளபதி தான் நான் பேட்டை. சொல்லுவேன். தளபதி தான்டா, சும்மா பேட்டை தளபதி தளபதி தான். சூப்பராஜ் படத்தை வெளியே நம்பிட்டீங்களேடா. சரி, ஓகே, மணிரத்னம் மூவிடா அது. போக வேண்டிய படம்டா அதெல்லாம். அவனும் போடுறான். பேட்டை தளபதி first போன round உடனே லயே வெளியே பண்ணிடுறான். போச்சு. நான் வந்து பாவப்பட்டு உள்ள கொண்டு வந்திருக்கேன். சரி விடுங்க, இல்லாட்டி இப்ப வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கும்னா நெட்ரிக்கன் வர்சஸ் பேட்டைன்னு வந்திருக்கும். பேட்டையை நீங்க ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியிருக்கும். சரி, இந்த ரவுண்ட் உள்ள போறது வந்து எந்திரனும் தளபதியும். இந்த ஹாஃப்ல இருக்கிறது வந்து பாஷா, ஜெயிலர், எந்திரன், தளபதி. ஓகே, Oh டன். my God. இப்போ குவார்டர் ஃபைனல்ஸ் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் குவார்டர் சிவாஜி வர்சஸ் அண்ணாமலை. ஓ, shit. லாஸ்ட் 8 வந்துட்டோம். இதுதான் டாப் 8. சிவாஜி, அண்ணாமலை. சிவாஜி அண்ணாமலை பிரதர். அண்ணாமலை தான் என்னதான் இருந்தாலும். அண்ணாமலை நான் தான் ஃபர்ஸ்ட் உன்னுடைய அதான் கதை ரஜினி புரியுதா? ஆரா. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரு மாதிரி சேம் தானே. நீங்களும் பாலுவும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அவங்க. ராகுல் அதுல வந்து நீங்க சிவாஜியும் விவேக் மாதிரி இருப்பீங்களா நீங்க? மாமா மாதிரி மாமா இது மாதிரி இருப்பீங்களா? இல்ல மாமா விஜய் விவேக் வந்து. சரி, முதலாளி என்ன சொல்றீங்க? அண்ணாமலை தானா ஜெயிக்க வச்சிடலாமா? ஜெயிக்கணும். ஓகே, டன். அண்ணாமலை தான் வின்னர் ஆஃப் திஸ் குவார்டர். அடுத்த குவார்டருக்கு வந்து முத்து வர்சஸ் படையப்பா. படையப்பா 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 தான். ராகுல் படையப்பா. ரொம்ப இல்லைன்னா யோசிக்க ஆசைக்கு முத்துன்னு சொல்லுங்க, 3-1 ஜெயிச்சு. அம்பலத்தான் மேல அம்பலத்தான். படையப்பா தான். ஓகே, டன். ஸோ இந்த ஹாஃப்ல இருந்து இன்னும் மிச்சம் இருக்குது அண்ணாமலை அண்ட் படையப்பா. மொத்தத்தெல்லாம் போயிடுச்சு. இப்ப அடுத்த குவார்டர் ஃபர்ஸ்ட் மேட்ச் பாஷா வர்சஸ் ஜெயிலர். பாஷா பாஷா மாணிக்கம். சரி, இப்ப என் ஆசைக்கு நான் வந்து ஜெயிலர்னு சொல்றேன். ஸோ டேய். பாஷா ஜெயிச்சிருச்சு. டேய், ஒருத்தர் சொல்லணும்லடா. ஜெயிலர் நல்ல படம் தானடா. 4-0 தோக்க வேணான்னு பார்த்தேன். அடுத்தது எந்திரன் வர்சஸ் தளபதி. எந்திரன். எந்திரன் தளபதி. தளபதி டேய் 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 ராகுல் என்னடா பேசுற? தளபதிடா. டேய், டேய், தளபதி டேய். ரக்கம்மா கையத்தட்டு சாஞ்சான் ஜக 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 ஜக. ஜெக 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 அப்படின்னு கவுண்ட் பண்ணி சூரியன் ஒரு சீன் வரும். ஜெக 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 ஜெக. சரி, நீ சொல்லு. டேய், எந்திரன் நல்ல படம்டா. தளபதி நல்ல படம் பிரதர். ரொம்ப. தளபதி சொல்லியாச்சு 3-1. 3-1 போயிருச்சு. அதுதான் உங்களை சொல்ல பாக்குறேன். சரி போங்க. தளபதியும் பாஷாவும் தான் மிச்சம் இருக்கு இந்த சைடு. மொத்தம் வெளியே போயிருச்சு. ஜெயிலரும் எந்திரனும் வெளியே போகுதுடா. என்னடா கொடுமை இது. சரி, ஓகே. செமிஃபைனல் 1 அண்ணாமலை வர்சஸ் படையப்பா. படையப்பா படையப்பா படையப்பா. படையப்பன் பேச்சு நின்னு போச்சு. சரி, படையப்பா ஃபைனல் போயிருச்சு. பாஷா வர்சஸ் தளபதி. பாஷா பாஷா ஆம்பியஸா பாஷா. இப்ப சொல்லுங்க. சரி, தளபதி வெளியே போயிருச்சா? மணிரத்னமா அது யாரு? பாஷா டேரக்டர் யாரு? சுரேஷ். சுரேஷ் கிருஷ்ணாவானா? சுரேஷ் கிருஷ்ணா தான். ஓகே, பாஷா ஜெயிச்சிருச்சுடா. இப்ப வந்து செமிஃபைனலிஸ்ட் வந்து அண்ணாமலை, படையப்பா, பாஷா, தளபதி.
படையப்பா பாஷா ஃபைனல் போயிடுச்சு. தேர்ட் பிளேஸ் மேட்ச் வந்து அண்ணாமலை வர்சஸ் தளபதி. அண்ணாமலை அண்ணாமலை தளபதி தளபதியா நீங்க? டேய் அண்ணாமலை தான்டா. சரி, அண்ணாமலை தேர்ட் பிளேஸ். தளபதி உங்கள் அது முதல்ல ரஜினி அதிபதி. பாட்டே கிடையாதுடா. ஏன்டா தளபதிக்கும் நெட்ரிகனுக்கும் ஏதோ டேய் நெட்ரிகன் வந்து எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், அது ஒரு லெஜெண்ட் கேரக்டர். அவங்களுக்கு புரியல. சின்ன பசங்க எல்லாம் படி பாய்ஸ். 3 முகம் ஜெயிலருக்கு 3 முகம்னு சொன்னா அதுக்கப்புறம் 2 ரவுண்ட் ஜெயிலர் சொன்னேன்ல. இல்லடா அது போயிட்ட அப்புறம் வேற வழி இல்லைன்னு சொல்றதுதான். அது மாதிரிதான் இதுவும். ஏன் நெட்ரிகன் நல்லா பாண்டா, அவங்களுக்கு தெரியலடா. சரி, இப்ப அண்ணாமலை ஜெயிச்சிருச்சு தளபதி 4th, அண்ணாமலை 3rd. இப்ப வாங்க ஃபைனல் கிராண்ட் ஃபினாலே, படையப்பா வர்சஸ் பாஷா. பாஷா டெர்மினேட்டர் பாஷா தேவாவா ஏஆர் ரஹ்மானா? தேவா தேவா ஃபர்ஸ்ட் ரஜினிக்கு வந்து சூப்பர் ஸ்டார்னு அந்த லைட்டா எரியறது வந்து அண்ணாமலையில தான் வந்தது, இவங்க தான் போட்டாங்க. தேவா தான் போட்டாரு. அது அப்படியே பாஷாக்கும் கண்டினியூ ஆகுது. தேவா தான் கண்டினியூ ஆகுது, கோலி வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அதான் ஐ மீன் we have to go with பாஷா தான். என்னதான் இருந்தாலும் ஆனா படையப்பாவும் என்னதான் இருந்தாலும் ஆயுத பூஜை வந்துட்டு அந்த பாட்டு தான் போட்டு எல்லாரும் அவர் வந்து தலையில உடைப்பாரு. ஆனா ஒரு பெரிய ட்ரால் பண்ணுவாங்க அந்த அந்த இதெல்லாம் வெயிட்ரா அந்த அதாவது சண்டெல்லாம் அவர் வாஷாவா இருக்கும்போது வேற லெவல். வில்லனோட இல்ல மட்டும் ஏதோ சொல்லுது, அதை முடிச்சிட்டு நீ வா. மட்டும் எது வேற லெவல்னு சொன்னா இல்ல அந்த கட்டி வச்சு அடிக்கிறதுலாம் அதெல்லாம் வேற லெவல் சீன். கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கிறது இந்திரன் த லெஜெண்ட் கோட். அப்படியே அவர் இது முடிப்பாரு. அவர் பூஜையில கெடுத்தோன்னு ஒரு இது பண்ணுவார் அவரு. வணக்கமோ அப்படிம்பாரு. அதே மாதிரி அந்த எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அந்த காலேஜ் சீட்டு அந்த சீட்டு அதெல்லாம் வேற லெவல். காலேஜ் சீனே உண்மையா சொன்னேன். பட் ஆனா அந்த படத்துல எல்லாம் கொஞ்சம் தேவா எப்படி மியூசிக் போட்டிருக்காப்ல, பேக்ரவுண்ட் ஐ மீன் நிறைய காப்பி. ஜேம்ஸ் கேமரூன் மியூசிக்டா. ஜேம்ஸ் கேமரூன் அவன் பேர் என்ன? டைரக்டர் இல்ல அந்த மியூசிக் டைரக்டர் பேரு ஹான்ஸ் ஜிம்மர். ஜெரி கோல்ட்ஸ்மித்தா? ஜிம்மர் ஜேம்ஸ் ஹார்னர். ஓகே. ஜாஷா தானா? படைப்பானே நிறைய ஐகானிக் இருக்கு. ஊஞ்சல் சீன்லாம் இருக்கு. பாம்பு புத்துக்குள்ள கை விட்டீங்களே, சிவாஜி கணேசன் கடைசியில அந்த தூணை போய் கட்டி பிடிச்சிட்டு வர்றது. நம்ம இப்பவும் பல இதுக்கு அதை சொல்லிட்டு இருக்கோம். கடைசியா ஒரு டூர் முடிஞ்சு போறப்பயும் அப்படிதான் போய் ரூமை பார்த்துட்டு கிளம்புறோம். பாஷா சொல்லியாச்சுல, அனௌன்ஸ் பண்ணி விடுங்க. சரி ஓகே, பாஷா தான் அறிவிச்சிடலாமா? ரஜினியோட கோட் மூவி அப்படின்னா மாணிக் பாஷா தான். கேசவா அதுவும் ஒரு கோட் கேரக்டர் இதுல. அதான் சொல்லுவாங்க, கேசவா வந்து அதுல வில்லனா இருப்பாரு. இவருக்கு இந்த பாம்பே சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கேசவ் பொண்ண கல்யாணம் ஒண்ணு வருங்க. எந்த ஊர்லடா நாயம் அது அப்படின்னு. சரி ஓகே, அவ்வளவுதான், ஜெயிச்சாச்சு. பாஷா, அன்வர், படையப்பா 2nd, அருணாச்சலம் 3rd, தளபதி 4th. ஸோ இதுதான் எங்களுடைய ரஜினிகாந்த் நாக் அவுட் டோர்னமெண்ட். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த அருணாச்சலத்தை வெளியேற்றினது பத்தி சொல்லுங்க. சில படம்லாம் மேல வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. நீங்க என்னென்ன இதோட நினைக்கிறீங்க? எது வந்தது? 3 முகமோட எது வந்தது? ஜெயிலர் வந்துச்சு, அதை பத்தியும் சொல்லுங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்க நெட்ரிகன் பார்க்காதவங்க தயவு செய்து படம் பாருங்க. எப்படி உள்ள வந்துச்சுன்னு பாரு சொல்லுங்க. 64க்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய படம் வெளியே விட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து எங்களுடைய இதுதான். உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்க சொல்லுங்க. இன்னும் இதை எப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. எங்களுடைய நாக் அவுட் இந்த எபிசோட்ஸ் இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. உங்க சஜஷன்ஸும் கொடுங்க, என்னென்ன நீங்க பிக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ. இன்னும் இதே மாதிரி நிறைய டிராவல் பண்ணுவோம், நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம். ஸோ see you all again with another exciting இது. பாய்ஸ் நீங்களும் சொல்றதை சொல்லிட்டீங்கன்னா we can close. இன்னும் 2 நாள்ல சிம்புவோட இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு போடுவோம். போட மாட்டோம் 2 வருஷம் கழிச்சு. சரி ஓகே Okay. So thank you for joining us. We'll sign off for this Artist Squad. Bye.